சிலர் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளும் அப்படி எப்பத்தையும் சம்பாதிக்கிறது, என்னைக்குத்தையும் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லை நம்ம வாழ்நாளில் சம்பாதிக்கவே மாட்டோம் ஐயா அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் இருக்கும். இதை ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா அதுக்கு தானே ஜாதகம். அதாவது 2ல் ராகு இருக்கார், 2ஆம் இடத்ததிபதி வக்ரம் ஆயிட்டார், மேட்ரு அதில் எதுலையும் இல்லை. எது இந்த 2ஆம் இடம் கெட்டு போச்சு, தனஸ்தானம் லாபஸ்தானம் கெட்டு போச்சு, அதெல்லாம் கெட்டிருக்கிறவனும் கோடீஸ்வரனா இருக்கான் சார். எப்படி அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் கெட்டு போச்சுன்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டா சனி தசை நடக்குது, அல்லது குரு தசை நடக்குது, அல்லது புதன் தசை, எந்த லக்னமா இருந்தாலும் சரி ஒரு தசை நடக்குது. அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கார், 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம். அந்த திசையில அந்த பர்டிகுலர் திசையில நிச்சயமா நீங்க சம்பாதிப்பீங்க. அதுக்கு அடுத்த திசையில அதை காப்பாத்துறீங்களாங்கிறது அது வேற விஷயம். ஆனா அந்த பர்டிகுலர் திசையில 11ஆம் பாவாதிபதி அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புதன் தசை நடக்குது, புதனுக்கு 11ஆம் பாவத்துல குரு ஆட்சி ஆகிறார், அல்லது சனி ஆட்சி ஆகிறார், செவ்வாய் ஆட்சி ஆகிறார், இப்படி வச்சுக்கிருவோமே. அப்போ பெரிய அளவுல சம்பாத்தியம் வந்துடும் அந்த புதன் தசையில. அதே இது 2ஆம் இடத்துல புதனுக்கு அடுத்த ஸ்தானத்துல, புதன் எங்க வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சியா இருக்காரு அல்லது அவர் உச்சமா இருக்காருன்னு வச்சுங்க, நிறைய பொருளாதாரம் சேரும். அதை அடுத்து ப்ராப்பரா வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது அடுத்து வர்ற தசை தான் அதுக்கான பதிலை சொல்லும். இது இந்த 2-11 ஜாதகத்துல கெட்டு போயிருந்தான். அது நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, வாழ்நாள் பூரா சம்பாரிச்சிருவாங்க.